வணக்கம், வந்தனம், நமஸ்தே. என் பெயர் சே அன்சிகா ஷாம்லி. நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னா, போராடும் இயற்கை சூழலை மீட்டெடுத்தல் இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ப்ராஜெக்டில் என்ன இங்கே சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சைடு பொல்யூஷனால் என்னென்ன தீமைகள் ஏற்படுதோ, இன்னொரு சைடு நேச்சர்னால் என்னென்ன தீமைகள் ஏற்படுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பூமி இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியையும் சுற்றி வருகிறது அல்லவா? அந்த மாதிரி இருக்கிற பூமியில் இப்போ இந்த ஏர் பொல்யூஷன் பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி தான் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து புகை வருது. இந்த புகை இதனால் எவ்வளோ தீமைகள் இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தால் அதோட பிரச்சனையை நம்மளால் கம்மி பண்ணவே முடியலை. நம்ம சுவாசிக்கிற காற்று 100 AQI, அதாவது 100 ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் கீழே இருந்தால் தான் நம்ம சுவாசிக்கிற காற்று சுத்தமானதாக இருக்கும். ஆனால் நம்ம சுவாசிக்கிற காற்று இந்த மாதிரி இயற்கை சூழலால் பாதிக்கப்பட்டு எப்படி இருக்குன்னா 150 AQIக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம சுவாசிக்கிற அத்தனை காற்றுமே என்னதுன்னா ரொம்ப தீங்கான காற்று தான். நீங்கள் சொல்லலாம், இந்த இயற்கையினால் இவ்வளோ பாகுபாடு இருக்கே, நீ எதுவும் பண்ணலையே அப்படின்னு கேட்கலாம். நீங்களும் இருக்கீங்கள, எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழலை நம்மளால் உருவாக்க முடியும். நம்ம யூஸ் பண்ணுறது இண்டஸ்ட்ரீஸ் வந்ததுனால தான் நம்மளால் இவ்வளோ ஏர் பொல்யூஷன் ஏற்படுது, அதனால தான் இந்த பொல்யூஷன்ஸ் இப்படி ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இண்டஸ்ட்ரீஸால் இப்படி ஆகலை, இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு ரிசர்ச்சில் இப்போ நடந்துச்சு ஒரு ரிசர்ச், அதில் 45% டஸ்ட்னாலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறோம் பார்த்தீங்களா, பில்டிங்ஸ், அதனால தான் 45% இந்த மாதிரி பொல்யூஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வெறும் அப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் இது என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இண்டஸ்ட்ரீஸ் வெறும் 8% மட்டும்தான் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கிட்டு. இந்த பர்னிங்னால 17% ஆகுது. என்னதான் பர்னிங் பண்ணுறதுனால இந்த பிளாஸ்டிக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த வேஸ்ட் பொருட்கள், அந்த காற்றெல்லாம் வருவோம்ல, அந்த இலைகளை எரிக்கிறது எல்லாமே 17% நம்ம பேர்ன் பண்ணுறதுனால அதுலேருந்து வர டாக்ஸின்ஸு ஏர் பொல்யூஷன் மற்ற பொல்யூஷனையும் கெடுக்குது. இங்கே பாருங்கள், இந்த வாட்டர் பொல்யூஷனில் இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக்கு எவ்வளவோ போட்டிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரீஸோட வேஸ்ட் எல்லாமே அந்த தண்ணியில் கலந்து அந்த தண்ணியே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இதை மனுஷங்க குடிக்கும்போது அந்த மனுஷனுக்கு உள்ள தண்ணியும் நுரையீரல் பிரச்சனை, கேன்சர், அந்த மாதிரி பல நோய்கள் வருது. இதில் மீன், அந்த மாதிரி பல உயிரினங்கள் வாழுது. அந்த மாதிரி அந்த மீன்கள் அதை சாப்பிட்றதுனால அந்த சாப்பாடு நம்ம மீனவர்கள் அதை பிடிச்சிட்டு வந்து நமக்கு கொடுக்கும்போது நம்ம அதை சாப்பிடும்போது அதுக்குள்ளே என்னென்ன டிசீஸ் இருக்கோ அதோட டிசீஸ்லாம் நம்ம உடம்புக்கும் பார்சல் ஆகுது. அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 17% இந்த மாதிரி பர்னிங்னால தான் ஏற்படுது. மீதி உள்ள 7% நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா சமைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இதனால் 7% அப்படி தான் ஆகுது. 8% ஜென்ரேட்டர்ஸ்னால ஆகுது. இந்த மாதிரி 100% நம்ம பொல்யூஷனையே சுற்றி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பொல்யூஷனை எப்படி தடுக்கிறது? அதிக மரம் வளர்க்கணும். பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் தான் சோலார் பேனல் வைக்க முடியல. அதனால் ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்க சோலார் பேனலை உருவாக்கணும். இங்கே பாருங்களேன், இந்த வீட்டு பக்கத்தில் என்ன இருக்குது? சோலார் பேனல், விண்ட் எனர்ஜி, வாட்டர் வெல்லு, மக்கும் குப்பை, மக்கா குப்பை. இங்கே பாருங்கள், இந்த தண்ணீர்லேருந்து கூட ஹைட்ரோ பவர் எடுக்க முடியுது. அதனால் எல்லாருமே இந்த மாதிரி உருவாக்குனா தான் நம்மளால் சுற்றி உள்ள சுற்றுச்சூழலை ரொம்ப பாதுகாப்பாகவும் செழிப்பாகவும் வச்சுக்க முடியும். நம்ம விவசாய நிலத்தை அழிச்சுக்கிட்டே போகிறோம். ஆனால் அந்த விவசாய நிலத்தை அழிக்காமல் வச்சுருந்தோன்னா இந்த பிரச்சனையே நமக்கு வராது. அதனால் சுற்றுச்சூழலை செழிப்பாக வச்சுப்போம். இந்த மாதிரி நம்ம இயற்கை சூழலை மீட்டு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பூமி ரொம்ப செழிப்பாக மாறிடும். இந்த பொல்யூஷன்னால் இதனால் என்ன தீமைகள் நடக்குது? அந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பாழாகி அது கிளைமேட்டிக் சேஞ்ச் கொண்டு வருது. அதனால் குளோபல் வார்மிங் ஏற்பட்டு இந்த சுற்றுச்சூழலுக்கே பெரிய பாதிப்பு தருது. அதனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், மரத்தை நடணும், மரங்களை நடவே வேண்டும். பர்த்டே அப்போல்லாம் இந்த கேக் வாங்கி வெட்டுவீங்க. அந்த கேக் வாங்குற செலவை அப்படியே மரத்தை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு புண்ணியமாச்சு போகும். உங்களுக்கு வருங்கால சங்கதிக்கு நீங்களே ஒரு ஊக்குவிப்பாளராக இருப்பீங்க. இதனால் நம்ம யாரோ ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க, மரம் நடுங்கன்ட்டு. யாருன்னு நினைக்கிறீங்களா? வேறு யாரும் இல்லை, நம்ம APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். அவர் சொல்லியிருக்காரு, நேச்சர் நெவர் பிரேக்ஸ் ஹர் ஓன் லாஸ். இயற்கை தன்னுடைய சட்டங்களை எப்போதும் மாற்றிக்கொள்வதில்லை. இயற்கை எப்போதுமே அதோட நிலைமையில தான் இருக்குது. எவ்வளோதான் வால்கனோ எரப்ஷன், லேண்ட்ஸ்லைட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் அது இயற்கையாகவே தானாகவே சரியாயிடும். ஆனால் நம்ம அப்படி இல்லை.
நம்மளால் உருவாக்க தெரியும், ஒரு பாதிப்பு இல்லாமல் அழிக்க தெரியாது. வேணா பாருங்கள், இந்த பிளாஸ்டிக்கை நம்ம ஈஸியாக உற்பத்தி செஞ்சுருவோம். ஆனால் அதை அழிக்க முடியுமா பாருங்கள், அது பாதிப்பு இல்லாமல் அழிக்கவே முடியாது. அதனால் அப்துல் கலாம் ஐயா சொன்னது போலயே நம்ம மரங்கள்லாம் நட்டு இந்த மாதிரி பூமியை தூய்மையாக வச்சுப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.